சேவல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சேவலின் தாழ்மையான வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம். தமிழ் சினிமாவில் எந்தெந்த படங்களில் எந்தெந்த லொக்கேஷனில் படமாக்கியிருக்காங்க என்பது பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோ பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு வீடியோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா மாநிலத்தின் தலைநகர் திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள குதிரை மாளிகையில் எடுத்த வின்னர் திரைப்படம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரசாந்த், கிரண், வடிவேலு இணைந்து நடித்த வின்னர் திரைப்படம் எங்கே படமாக்குனாங்க, பிரசாந்த், கிரண், வடிவேலு இணைந்து நடித்த வின்னர் திரைப்படம் எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட்டு பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரசாந்த், கிரண், வடிவேலு நடித்த வின்னர் திரைப்படத்தில் வரக்கூடிய நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டு யூடியூப்பில் நிறைய போட்டிருக்காங்க. வின்னர் திரைப்படம் பெரும் பகுதி கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் சுற்றி தான் படம் வைக்கிருப்பாங்க. பொள்ளாச்சியில் நிறைய இடங்களில் இந்த வின்னர் திரைப்படம் படமாக்குனாங்க. இந்த பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய கைப்புள்ள வீடு, அப்புறமா பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய கரட்டு மடம் சஞ்சீவராயர் கோவில், அப்புறமா பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிங்கம்சிராவில் இருக்கக்கூடிய கருப்பசாமி கோவில், இங்கெல்லாம் தான் படமாக்கியிருப்பாங்க. இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஆனால் வடிவேலு சம்மந்தப்பட்ட காமெடி காட்சி கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிங்கம்சிராங்கிற ஊரில் உள்ள கருப்பசாமி கோவிலில் எடுத்த காமெடி காட்சி நான் ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இந்த வின்னர் திரைப்படத்தில் கிரணுடைய வீடாக எங்கே படமாக்கியிருக்காங்க என்பது பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற திரைப்படம், இந்த வின்னர் திரைப்படத்தில் கிரணுடைய வீடாக காட்டியிருக்கிற வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, கேரளா மாநிலத்தோடைய தலைநகர் திருவனந்தபுரத்தில் தாங்க இந்த வின்னர் திரைப்படத்தில் காட்டியிருக்கிற கிரண் வீடு இந்த திருவனந்தபுரத்தில் தான் இருக்குது. திருவனந்தபுரத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த வின்னர் திரைப்படத்தில் வரக்கூடிய கிரண் வீட்டில் என்னென்ன காட்சிகள்லாம் படமாக்குனாங்க, அந்த வீடு எங்கே இருக்குது, அந்த வீடு இப்போ எப்படி இருக்குது, அந்த வீடு யாருக்கு சொந்தமானது, அது சாதாரண வீடா அல்லது அரண்மனையா அப்படிங்கிறது பற்றி தாங்க இன்றைக்கி முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வின்னர் திரைப்படத்தில் கிரணோட வீடாக காட்டியிருக்கிற அந்த வீட்டில் தாங்க பிரசாந்த், வடிவேலு சம்மந்தப்பட்ட நிறைய காமெடி காட்சிகளும் படமாக்கியிருப்பாங்க. அண்ணே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாத்திரத்துல மாட்டிக்கிச்சு புடிங்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ. குழம்பு கொதிக்கும் போதே வாசனையை பிடிச்சிக்கிட்டு சாப்பிட ஆடிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. என்ன புள்ளி? இன்னில இருந்து அந்த புள்ளைய நான் லவ் பண்ண போறேன். நீ லவ் பண்ணா 1 மாசம் யா. அபராதத்தை சங்கத்துல இருந்து எடுத்துக்கட்டு. சங்கமே அபராதத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இவனுக்கு வேலை வெட்டி துப்பு கட்டவன எங்க வீட்டு கல்யாணத்துல 10 நாள் வேலை செஞ்சுட்டு கடனை கழிச்சிட்டு ஓடிப்போ, இது என் உத்தரவு. வின்னர் திரைப்படத்தில் வரக்கூடிய கிரணுடைய வீடாக காட்டியிருக்கிற இந்த வீட்டில் தாங்க இந்த காட்சிகள்லாம் படமாக்கியிருப்பாங்க. அந்த வீட்டுக்கு தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த வீடு எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா மாநிலத்தோடைய தலைநகர் திருவனந்தபுரத்தில் தான் இந்த வீடு இருக்குது. இந்த வின்னர் திரைப்படம் படமாக்கப்பட்ட கிரணுடைய வீடாக காட்டியிருக்கிற இந்த வீட்டுக்கு
எப்படி வரணும் என்று பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வரலாம். கன்னியாகுமரி மாவட்டம்தான் இந்த திருவனந்தபுரத்துக்கு வருவதற்கான ஈஸியான வழி. தமிழகத்தின் கடைக்கோடி மாவட்டமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரியிலிருந்து நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு சரியாக 85வது கிலோமீட்டரில் அமைந்துள்ளது. அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகர் நாகர்கோவிலிருந்து சரியாக 65வது கிலோமீட்டரில் தாங்க நம்ம பார்க்க போகிற இந்த வின்னர் திரைப்படத்தில் வரக்கூடிய கிரணுடைய வீடு அமைந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகர் நாகர்கோவிலிருந்து வந்தீங்கன்னா நாகர்கோவில், தக்கலை, குளித்துறை, களியக்கவளை. இந்த களியக்கவளைங்கிற ஊர் தான் நம்ம தமிழ்நாட்டுடைய கடைசி ஊர். இந்த களியக்கவளையை தாண்டிட்டிங்கன்னா கேரள மாநிலம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடைசி ஊரான இந்த களியக்கவளை ஊர்லேருந்து சரியாக ஒரு 38வது கிலோமீட்டரில் தான் வின்னர் திரைப்படத்தில் கிரணுடைய வீடாக காட்டியிருக்கிற வீடு இந்த கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் குதிரை மாளிகைங்கிற அந்த பெரிய அரண்மனை, குதிரை மாளிகை அரண்மனை அமைந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய களியக்காவளைங்கிற ஊர்லேருந்து சரியாக 38வது கிலோமீட்டரில் தான் இந்த நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குது. ரொம்ப பக்கத்திலே இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து இந்த வின்னர் திரைப்படம் படமாக்கப்பட்ட கிரணுடைய வீடாக காட்டியிருக்கிற இந்த குதிரை மாளிகை அரண்மனை வெறும் 38 கிலோமீட்டர்லேயே தான் அமைந்துள்ளது. நம்ம தமிழ்நாட்டின் கடைக்கோடி மாவட்டமான கன்னியாகுமரி மாவட்டத்துடைய கடைசி ஊரான களியக்காவளை ஊர்லேருந்து தாண்டிட்டிங்கன்னா களியக்காவளை ஊர் தாண்டினதுமே கேரள மாநிலம் ஸ்டார்ட் ஆகிரும். களியக்காவளை தாண்டின உடனே பலராமபுரம், பாரசாலை, நெய்யாற்றின்கிற திருவனந்தபுரம், இந்த 4 சிட்டிக்கு தான் நடுவில் இருக்குது. இந்த 4 சிட்டியும் தாண்டின உடனே திருவனந்தபுரம், அதாவது கேரள மாநிலத்துடைய தலைநகரம் வந்துடும். கன்னியாகுமரி மாவட்டத்துடைய அருகிலேயே தான் கேரள மாநிலத்தோடைய தலைநகரே அமைந்துள்ளது. நம்ம இந்தியாவோட சுதந்திரத்துக்கு அப்புறமா கூட இந்த கேரளா மாநிலத்தோடு இணைஞ்சு தான் கன்னியாகுமரி மாவட்டம் இருந்தது. அப்புறமா மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படும் போது தான் பெரிய சண்டையெல்லாம் போட்டு இந்த கன்னியாகுமரி, இந்த கேரளாவில் வாழ்ந்த தமிழர்கள், நாங்கள் எங்கள் தாய்நாடு தமிழ்நாடோட போக போகிறோன்னு சொல்லி கன்னியாகுமரி மாவட்டத்தை தனியாக பிரித்து ஒரு புதிய மாவட்டமாக கன்னியாகுமரி மாவட்டம்னு பேர் வச்சு தமிழகத்தோடு இணைச்சாங்க. இந்த கேரளா மாநிலத்தில் வாழ்ந்த தமிழர்கள் நல்ல வேலையாக இவங்ககிட்ட இருந்து சண்டை போட்டு பிரிஞ்சு கன்னியாகுமரி மாவட்டம்னு ஒரு மாவட்டத்தை அமைச்சு தமிழகத்தோடு வந்து சேர்ந்துட்டாங்க. இந்த மலையாளி கூட இருந்திருந்தாங்கன்னா இந்த மலையாளிகள் இந்த தமிழர்களை ஒதுக்கியிருப்பாங்க, எந்த சலுகையும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போல்லாம் அது ஒரு பெரிய பிரச்சனையாக வெடித்து பெரிய போராக நடந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. ஒரே மாநிலத்துக்குள்ளேயே தமிழர் மலையாளிங்கிற பெரிய சண்டை நடந்து பெரிய பிரச்சனையாக வர இருந்தது, தடுக்கப்பட்டது. நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு வின்னர் படம் எடுத்த குதிரை மாளிகைக்கு போவதற்கு முன்னாலேயே இந்த குதிரை மாளிகையில் வாழ்ந்த மன்னர் 1 கிலோமீட்டருக்கு இங்கேயே 4 பக்கமும் இதுபோல் 30 அடி உயரமான பெரிய மதில் சுவர்களை இந்த குதிரை மாளிகையை சுற்றி 4 புறமும் அமைத்து நடுவில் குதிரை மாளிகை, அப்புறமா பத்மநாப சுவாமிகள் கோவிலை கட்டி இந்த மன்னர்கள் வாழ்ந்து வந்துள்ளார்கள். இங்கு அமைந்துள்ள இந்த பத்மநாப சுவாமிகள் திருக்கோவிலை சுற்றி 30 அடி உயரமான மதில் சுவர்கள் அமைத்துள்ளதில் 4 கேட்டு வச்சுருக்காங்க. தெற்கு, வடக்கு, கிழக்கு, மேற்குன்னு 4 கோட்டை வாசல் வைத்து இந்த கோவிலை சுற்றி மதில் சுவர்கள் அந்த காலத்திலேயே அமைத்துள்ளார்கள். சேரன் நாடு என்று அழைக்கப்படும் திருவாங்கூர் சமஸ்தானத்தை ஆண்ட மன்னர்கள் இந்த இடத்துல 4 புறமும் பெரிய மதில் சுவர்களை அமைத்து இந்த இடத்துல ஸ்ரீ பத்மநாப சுவாமிகள் திருக்கோவிலை தான் முதல்ல கட்டி அமைத்து வழிபட்டு வந்துள்ளார்கள். இதுதான் நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு குதிரை மாளிகைக்கு மிக அருகிலேயே அமைந்துள்ள, அதாவது குதிரை மாளிகையை இங்கு மன்னர்கள் அமைப்பதற்கு முன்னாலேயே இங்கு இந்த இடத்துல கட்டியுள்ள ஸ்ரீ பத்மநாப சுவாமிகள் திருக்கோவில் இதுதான். கேரள மாநிலத்தின் தலைநகர் திருவனந்தபுரம் சிட்டிக்கு உள்ளேயே அமைந்துள்ள இந்த பத்மநாப சுவாமிகள் திருக்கோவில் தான் இந்தியாவிலேயே, ஏன் உலகத்திலேயே பெரிய பணக்கார கோவிலாக கருதப்படுகிறது. இந்த பத்மநாப சுவாமிகள் திருக்கோவிலில் தான் 2 லட்சம் கோடிக்கு மேலான வைரம், தங்க நகைகள் இந்த கோவிலுக்கு உள்ள ரகசிய அறையில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது, இப்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த பத்மநாப சுவாமிகள் திருக்கோவிலில் இருக்கக்கூடிய ரகசிய அறைகளில் சுமார் 2 அறைகளை திறந்ததில் தான் 2 லட்சம் கோடிக்கு மேலே மதிப்பிலான தங்கம், வைர நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இன்னும் இந்த கோவிலில் திறக்கப்படாத ரகசிய அறைகள் 6 அறைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. நீங்கள் நினைக்கலாம், ஷூட்டிங் ஸ்பாட்டு வின்னர் திரைப்படம் எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட்டை காட்டுறேன்னு இந்த கோவிலை ஏன் கட்டிகிட்டு இருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த திருவனந்தபுரத்தின் நகரத்துக்குள்ளேயே அமைந்துள்ள இந்த பத்மநாப சுவாமிகள் திருக்கோவிலுக்கும் நம்ம பார்க்க போகிற வின்னர் திரைப்படம் படமாக்கப்பட்ட குதிரை மாளிகை அரண்மனைக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதனால தான் நான் இந்த பத்மநாப சுவாமிகள் திருக்கோவிலை பற்றி உங்களுக்கு சொல்லுகிறேன். சேரன் நாடு என்று அழைக்கப்படும் கேரளா மாநிலத்தில் அமைந்துள்ள
இந்த பத்மநாப சுவாமிகள் திருக்கோவிலுக்கு நீங்கள் வரணும் என்று நினச்சிங்கன்னா, இந்த பத்மநாப சுவாமிகள் திருக்கோவிலில் சாமி கும்பிடுவதற்கு ஆண்கள் வேட்டி தான் கட்டியிருக்கணும். வேட்டி கட்டியிருந்தால் மட்டும்தான் இந்த கோயிலில் உள்ளே விடுவாங்க. பெண்கள் சேலை கட்டியிருக்கணும். சேலை கட்டியிருந்தால் மட்டும்தான் இந்த கோவிலுக்கு உள்ளே செல்வதற்கு பெண்களுக்கு அனுமதி உண்டு. பெண்கள் சேலை கட்டியிருக்கணும் கண்டிப்பாக, அல்லது கேரளா கலாச்சாரப்படி பாவாடை சட்டை போட்டிருக்கணும், அல்லது தமிழ்நாட்டு கலாச்சாரப்படி தாவணி உடுத்திருந்தாலும் பெண்களுக்கு இந்த கோவிலுக்கு உள்ளே செல்ல அனுமதி உண்டு. ஆண்கள் இங்கே பேண்ட்டு சட்டையில் வந்தாங்கன்னா இங்கே பேண்ட்டு சட்டையை கலத்தி கிளாக் ரூமில் வச்சிடணும். அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. அப்புறமா இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே வேட்டி விற்கிறாங்க, சேல் பண்ணுறாங்க. வேட்டியை ஒன்று வாங்கி கட்டிட்டு தான் இங்கே போய் சாமி கும்பிடணும். பெண்களுக்கும் இதே மாதிரி தான். அதுவும் இல்லாமல் இங்கே இந்த கோவிலுக்கு அருகில் கிளாக் ரூம்னு வச்சுருக்காங்க. நம்ம நிறைய பொருட்களை இந்த கோவிலுக்குள்ளே கொண்டு போக முடியாது. கேமரா, மொபைல் ஃபோன், கடிகாரம், இந்த மாதிரி அந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் எதுவுமே அனுமதி இல்லை. நம்ம கொண்டு வந்திருக்க பேக்கு இது எல்லாமே இங்கே கிளாக் ரூமில் வச்சுருக்கணும். மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த பத்மநாப சுவாமிகள் திருக்கோவிலில் போய் வெளி மாநிலத்திலிருந்து வெளி மாவட்டத்திலிருந்து வரக்கூடியவங்க சாமி கும்பிடணுன்னா ஒரு 300 ரூபாய் செலவு பண்ண வேண்டி வரும். இந்த கோவிலுக்கு இடதுபுறமாக, அதாவது தெற்கு பக்கமாக தான் நம்ம பார்க்க போகிற வின்னர் படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டு குதிரை மாளிகை அமைந்துள்ளது. இந்த ஓடு போட்ட வீடு மாதிரி இருக்கலாம், இதுதான் இங்கே மன்னர்கள் கட்டியுள்ள குதிரை மாளிகை. வின்னர் படம் எடுத்த குதிரை மாளிகைக்கு இங்கே புத்தன் மாளிகைன்னு இன்னொரு பேரும் இருக்குது. குதிரை மாளிகை அரண்மனைக்கு பத்மநாப சுவாமிகள் திருக்கோவிலிருந்து இந்த வழியாக தான் உள்ளே போகணும். இந்த குதிரை மாளிகை அரண்மனைக்கு வேறையும் வழி இருக்குது. இந்த குதிரை மாளிகையை சுற்றி பார்ப்பதற்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் டிக்கெட் வசூலிக்கிறாங்க. திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு மன்னராக விளங்கிய சுவாதி சித்திரை திருநாள் மார்த்தாண்டவர்மாங்கிற மன்னர் தான் 1820ஆம் ஆண்டு இந்த திருவனந்தபுரத்தில் இந்த குதிரை மாளிகைங்கிற அரண்மனையை கட்டி அமைத்துள்ளார். இந்த அரண்மனையில் தேக்கு மரத்தால் 400 குதிரைகள் செய்து இந்த அரண்மனைக்கு தூண்கள் மாதிரி பொருத்தியிருக்காங்க. அதனால தான் இந்த அரண்மனைக்கு குதிரை மாளிகைன்னு பெயர் வந்திருக்கு. 1820ஆம் ஆண்டு தஞ்சாவூரிலிருந்து 4000 மர தச்சு வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களை கொண்டு இந்த குதிரை மாளிகை அரண்மனை உருவாக்கப்பட்டதாக இங்கு சொல்லப்படுகிறது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா திருவாங்கூர் சமஸ்தானத்துடைய தலைமையிடமாக கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலைங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பத்மநாபபுரம்ங்கிற ஊரில் இருக்கக்கூடிய பத்மநாபபுரம் அரண்மனை தான் 1550வது ஆண்டுகள்லேருந்து இப்போ வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலைங்கிற ஊர்லேருந்து 2 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய பத்மநாபபுரம் அரண்மனை தான் திருவாங்கூர் சமஸ்தானத்துடைய தலைமையிடமாக இருந்து வந்தது. அந்த காலத்தில் இந்த திருவாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்த மலையாளிகளோடு இணைந்து இருந்த கன்னியாகுமரி தமிழர்கள் மலையாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் தமிழர்களுக்கு கிடைக்காத காரணத்தினால இந்த சுவாதி சித்திரை திருநாள் மார்த்தாண்டவர்மா மகாராஜாவையே தமிழர்கள் எதிர்த்துட்டாங்க. இப்போது தமிழகத்தின் கடைக்கோடி மாவட்டமாக அழைக்கப்படும் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமே அந்த காலகட்டத்தில் திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்டு தான் இருந்திருக்கு. 1820ஆம் ஆண்டு காலகட்டத்திலலாம் கன்னியாகுமரி பகுதிகள் முழுவதுமே திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்டு இருந்தால் கூட அங்கே மலையாளிகள் அதிகம் கிடையாது, தமிழர்கள் தான் நிறைஞ்சி வாழ்ந்திருக்காங்க. கன்னியாகுமரி பகுதியில் வாழ்ந்த தமிழர்கள் முழுவதுமே இந்த மன்னரை எதிர்த்ததுனால இனி இங்கே நமக்கு பாதுகாப்பு இல்லை என கருதிய சுவாதி சித்திரை திருநாள் மார்த்தாண்டவர்மா இந்த திருவனந்தபுரத்தில் கட்டியது தான் இந்த குதிரை மாளிகை. இந்த குதிரை மாளிகையை சுவாதி சித்திரை திருநாள் மார்த்தாண்டவர்மா மகாராஜா அமைச்ச பிறகு இந்த குதிரை மாளிகையை திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கே தலைமையிடமாக உருவாக்கிட்டார். இந்த குதிரை மாளிகையை கட்டிய பிறகு திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு தலைமையிடமாக இருந்த கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பத்மநாபபுரம் அரண்மனைக்கு இந்த மன்னர் வர்றதே கிடையாது. கன்னியாகுமரியில் வாழ்ந்த தமிழர்களுக்கு பயந்து தான் திருவனந்தபுரத்தில் இந்த குதிரை மாளிகை அரண்மனையையே சுவாதி சித்திரை திருநாள் மார்த்தாண்டவர்மா மன்னர் இங்கே கட்டியிருக்காரு. இந்த குதிரை மாளிகையை இங்கு கட்டிய பிறகுதான் திருவாங்கூர் சமஸ்தானத்தோடைய தலைமையிடமாக இருந்த பத்மநாபபுரம் அரண்மனையில் இருந்த வைரம் தங்கங்களை கொண்டு இந்த குதிரை மாளிகை அரண்மனைக்கு பின்னால் இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமிகள் திருக்கோவிலில் ரகசிய அறை ஏற்படுத்தி இந்த சுவாதி சித்திரை திருநாள் மார்த்தாண்டவர்மா மன்னர் தான் அந்த கோவிலில் இவ்வளவு நகைகளை சேமித்து வச்சிருக்காரு. இந்த மன்னர் பத்மநாப சுவாமிகள் கோவிலில் ரகசிய அறையில் சேமித்து வச்ச வைரம் தங்க நகைகளை தான் இப்போ கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. இந்த குதிரை மாளிகை அரண்மனையிலிருந்து அப்படியே
இந்த அரண்மனைக்கு உள்ளிருந்தே இந்த அரண்மனைக்கு பின்னால் இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமிகள் கோவிலுக்கு போவதற்கு சுரங்கப்பாதை இருப்பதாகவும் இங்கே சொல்லப்படுகிறது. பிரசாந்த், கிரண், வடிவேலு இணைந்து நடித்த வெண்ணர் திரைப்படத்தில் கிரணுடைய வீடாக இந்த குதிரமாளிகை அரண்மனையை தான் காட்டியிருப்பாங்க. பிரசாந்த், கிரண், வடிவேலு இணைந்து நடித்த வெண்ணர் திரைப்படத்தில் பிரசாந்த் கிரணுடைய வீட்டில் அரண்மனையிலேயே சந்திக்கிற காட்சி இந்த அரண்மனையோட வராண்டாவில் நம்ம நடந்து போகிற பாதையில் எடுத்திருப்பாங்க. இந்த வின்னர் படத்தில் பிரசாந்த் கிரணை முதலாக சந்திக்கிற காட்சி இந்த குதிரை மாளிகை அரண்மனையோட இந்த வராண்டாவில் தான் படமாக்குனாங்க. வின்னர் படத்தில் பிரசாந்த் ஸ்ரீராமுக்கு சாக்லேட் கொடுத்து கிரணுடைய பேர் என்னன்னு கேட்குற காட்சி இந்த வராண்டாவில் தான் படமாக்குனாங்க. இது பேர் என்ன? பிரமாதம். இந்தா. இதுக்கு பேர் என்ன? இதே வின்னர் திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சி தான். அந்த அக்கா பேரை சொன்னா உனக்கு ஒரு சாக்லேட். இது பேர் என்ன? வின்னர் படத்தில் வரக்கூடிய இந்த காட்சியெல்லாம் இந்த குதிரை மாளிகை அரண்மனையோட இந்த வராண்டாவிலே தான் படமாக்குனாங்க. அந்த அக்கா பேர் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு முதல்ல சாக்லேட் கொடுத்துட்டாங்களே. இந்த குதிரை மாளிகை அரண்மனையில் இந்த வராண்டாவில் கல் தூண் லைனாக வச்சுருக்காங்க. இந்த காட்சியெல்லாம் இந்த தூண்களுக்கு மத்தியில் தான் படமாக்குனாங்க. ஹலோ பிரதர். என்னங்க பிரதர்? இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. என்னங்க வில்லன் மாதிரி பேசுறீங்க? இதே வின்னர் திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சி தான். அந்த அக்கா பேர் தெரியணும்னா ஒரு 100 ரூபாய் செலவாகும். ஓகேயா? இந்த அரண்மனையில் வராண்டாவில் லைனாக கல் தூண்கள் வச்சுருக்கிறதுல சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க. அந்த சிற்பங்கள் கூட இந்த காட்சியில் தெரிகிற மாதிரி அழகாக படமாக்கியிருக்காங்க. பேரை சொல்லிட்டல, பணத்தை கொடு. பேரை சொன்ன அப்புறம் உனக்கு எதுக்கு பணம்? இதே வின்னர் திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சி தான். மேட்ரை விட்டு ஒரிஜினல் பேரு அதாயா. இந்த வின்னர் திரைப்படத்தில் பிரசாந்த், வடிவேலு சம்பந்தப்பட்ட காமெடி காட்சிகள் எல்லாமே இந்த குதிரை மாளிகையில் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ள என்ட்ரி ஆகிற இடத்துல இந்த குதிரை மாளிகையோடைய ஃப்ரண்ட் சைடில் தான் இந்த காட்சிகள்லாம் படமாக்கியிருப்பாங்க. அண்ணே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாத்திரத்துல மாட்டிக்கிச்சு புடிங்கிட்டு இருக்கேன். இந்த வின்னர் படத்தில் பிரசாந்த், வடிவேலு காமெடி காட்சி இந்த குதிரை மாளிகை அரண்மனையோட ஃப்ரண்ட் சைடில் இதே ஆங்கிளில் தான் படமாக்கியிருப்பாங்க. கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நானும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? பர்சனாலிட்டியில நீ நானும் ஒரே ரேஞ்சில் தான். வின்னர் படத்தில் வரக்கூடிய பிரசாந்த், வடிவேலு சம்மந்தப்பட்ட இந்த காமெடி காட்சியை இந்த குதிரை மாளிகை அரண்மனையில் இதே ஆங்கிளில் இதே ஷாட்டில் தான் எடுத்திருப்பாங்க பாருங்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. என்ன புள்ளி? இன்னிலிருந்து அந்த பிள்ளை நான் லவ் பண்ண போறேன். நீ லவ் பண்ணா 1 மாசம்யா. இந்த காமெடி காட்சி இந்த குதிரை மாளிகை அரண்மனையோட ஃப்ரண்ட் சைடில் தான் படமாக்குனாங்க. 1 வருஷம் 11 மாசம் டிஃபரன்ஸ் தான். பொண்ணோட வாழ்க்கை எதிர்காலத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஐ வாண்ட் ரிவெஞ்ச். அண்ணே, இந்த காமெடி காட்சியை இந்த குதிரை மாளிகை அரண்மனையில் இதே ஆங்கிளில் எடுத்திருப்பாங்க பாருங்க. நீ லவ் பண்ணா நான் லவ் பண்ணா எனக்கு மொத்தத்துல அந்த குடும்பம் உருப்படாம போடும். அதான் ஏன் லட்சியம். வின்னர் படத்தில் காமெடி காட்சிகள் மட்டும் இல்லை, இந்த வின்னர் திரைப்படம் முழுவதுமே இந்த குதிரை மாளிகையில் தான் படமாக்குனாங்க. சொன்னலவா நிக்கிறீங்க? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத. வின்னர் படத்தில் இந்த காமெடி காட்சியை இந்த அரண்மனை குதிரை மாளிகை அரண்மனையை பேக்ரவுண்டாக வச்சு பிரசாந்தும் வடிவேலும் இந்த கார்டனில் நின்றுட்டு பேசுகிற மாதிரி தான் படமாக்கியிருக்காங்க. சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. ஹலோ நேத்து அடி. இந்த வின்னர் திரைப்படத்தில் கைப்புள்ள வடிவேலு பயிர்களெல்லாம் நாசம் செய்துட்டாருன்னு கைப்புள்ள வடிவேலுவை கிரண் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து வடிவேலுவை அபராதம் கட்டச் சொல்லி கேட்குற காட்சி இந்த குதிரை மாளிகை அரண்மனையோட நவராத்திரி மண்டபத்துக்கு முன்னால் எடுத்திருப்பாங்க. இவன் 10 பேரை பந்தாடி இருக்கான், 2 பொண்ணுங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கான், நம்ம பயிர் எல்லாத்தையும் நாசம் பண்ணி. அது மட்டும் இல்ல, இந்த காட்சியில் எல்லாரும் இந்த ஓடு போட்ட வீட்டு முன்னே தான் உட்காந்துருப்பாங்க.
வடிவேலு வருத்தப்படாத வாலிபர் சங்க டீம் எல்லாம் இந்த நவராத்திரி மண்டபம் முன்னாடி நிற்பாங்க. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? டேய் நீ சுமாரா இந்த பாடா நீ பண்ண சேதாரத்துக்கெல்லாம் 15,000 அபராதம் கட்டிட்டு போ. இந்த காமெடி காட்சி இதே ஆங்கிளில் இதே ஷாட்டில் தான் எடுத்திருப்பாங்க. அட ஏங்க நீங்க வேற பீடி வாங்கவே 15 நிமிஷம் இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15,000 ஆச்சு. அபராதம். இந்த ஓடு போட்ட சின்ன வீடு பார்த்தீங்கன்னா மன்னருடைய விருந்தாளிகள் வந்தால் தங்கக்கூடிய வீடு. இந்த சின்ன வீட்டில் தான் சந்தான பாரதி ரியாஸ் கான்லாம் உட்காந்துட்டு வடிவேலுக்கு அபராதம் கட்ட சொல்லி சொல்கிற காட்சி. இந்த சின்ன வீட்டில் சந்தான பாரதி ரியாஸ் கான் உட்காந்துருப்பாங்க. வடிவேலு இந்த நவராத்திரி மண்டபம் முன்னாடி நேராக படமாக்கியிருப்பாங்க. இதே ஆங்கிளில் படமாக்கியிருப்பாங்க. ஆச்சு. அபராதத்தை சங்கத்துல இருந்து எடுத்துக்கட்டு. சங்கமே அபராதத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த காட்சி இந்த குதிரை மாளிகை அரண்மனையோடைய இந்த நவராத்திரி மண்டபம் முன்னாடி தான் படமாக்குனாங்க. அப்போ இவனுக்கு வேலை வெட்டி இல்லாதனாலதான் வம்பு தும்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப என்ன பண்றது? ஒரு பேங்க் ஒன்று கட்டி விடுங்க, நடத்துறோம். எங்கள் வீட்டில் 10 நாள் வேலை செய்துட்டு கடனை கழிச்சிட்டு ஓடி போயிருன்னு சொல்லுற காட்சி இந்த சின்ன வீட்டில் இதே ஆங்கிளில் படமாக்கியிருப்பாங்க. துப்பு கட்டவன எங்க வீட்டு கல்யாணத்துல 10 நாள் வேலை செஞ்சுட்டு கடனை கழிச்சிட்டு ஓடி போ, இது என் உத்தரவு. இந்த வின்னர் திரைப்படத்தில் கிரணுடைய வீடாக காட்டியிருக்கிற கேரள மாநிலத்தின் தலைநகர் திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள இந்த குதிரை மாளிகை அரண்மனையில் வின்னர் படத்தில் ஒரு பாதி படமே இங்கே தான் படமாக்குனாங்க. இந்த வின்னர் படத்தில் பிரசாந்த் சோகமாக இருப்பார். வடிவேலு ஏன் தம்பி சோகமாக இருக்கீங்கன்னு கேட்குற காட்சி இந்த அரண்மனைக்கு சொந்தமான கவுடையார் பேலஸ் முன்னால் தான் படமாக்குனாங்க. தம்பி சோகமா இருக்கீங்க? இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தான் செய்யும். வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தான் செய்யுங்கிற இந்த காமெடி காட்சி இந்த குதிரை மாளிகை அரண்மனைக்கு சொந்தமான கவுடையார் மாளிகையில் தான் படமாக்குனாங்க. வாழ்க்கையில சில அடிகள் விழதான் செய்யும். அண்ணே போய் வேலையை பாரு. குதிரை மாளிகைக்கு சொந்தமான இந்த கவுடையார் மாளிகையிலையும் வின்னர் படத்தில் நிறைய காட்சிகள் படமாக்குனாங்க. இதே வின்னர் திரைப்பட காமெடி காட்சி தான். குளிக்க போறாளா குமேத்துக்கு போறாளா இந்த மாதிரி அலப்பிக்கு தெரியுறா? கைப்புள்ளான்னா நான் குளிக்க போறேன்னு கிரண் சொல்ற காட்சியும் இங்கே தான் படமாக்குனாங்க. நம்மளையும் கவச்சிடாயா தம்பி, அவசரப்பட்டு என்ன விவரத்தில் இறங்கிறாலும் அப்படிதான் சொல்லு. இதே வின்னர் திரைப்பட காமெடி காட்சி தான். எப்படி தம்பி இவ்வளவு கரெக்டா கேக்குறீங்க? காலகாலமா பொம்பளைங்க இப்படி நம்பி தானே நம்ம கிட்ட ஏமாந்துட்டு இருக்காங்க. விடுங்க தம்பி. இதே வின்னர் திரைப்பட காமெடி காட்சி தான். கடத்த போறோம். மாட்டிக்கிட்டா பிரிச்சு பேனு பாத்துறாங்கப்பா. அது எப்படி கடத்துறது நீங்க தானே? அப்போ ஒண்ணு செய்ய. இதே வின்னர் திரைப்பட காமெடி காட்சி தான். வாங்கி வாயில ஊத்தி விட்டு போய் சேர்ந்துடுறேன். சரி வா ஊத்துறேன். ஒரு நிமிஷம், என் முடிவை நான் மாத்திக்கிட்டேன். ஒரு லவுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். இப்பதான்டா நீ அண்ணன். இந்த வின்னர் படத்தில் வடிவேலு கல்யாண பொண்ணை வாழை இலையில் சுற்றி கடத்தி கொண்டு வர்ற காட்சியெல்லாம் இந்த அரண்மனை முன்னால் எடுத்திருப்பாங்க. இந்த வின்னர் படத்தில் வரக்கூடிய மத்தாப்பு பேச்சிக்காரி கித்தாப்பு கண்ணுக்காரி அப்படிங்கிற பாடல் இந்த குதிரை மாளிகை அரண்மனையோட ஃப்ரண்டில் முன்னாடி எடுத்திருப்பாங்க. வின்னர் படத்தில் வரக்கூடிய மத்தாப்பு பேச்சிக்காரி கித்தாப்பு கண்ணுக்காரி பாடல் முழுவதுமே இந்த குதிரை மாளிகை அரண்மனை முன்னாடி தான் படமாக்கியிருப்பாங்க. இதே வின்னர் திரைப்பட பாடல் காட்சி தான். வணக்கம் நண்பர்களே, இன்னொரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இனிய நண்பன் சேவல்.